கனி இதுக்காக இல்லை, மைண்டில் தோப்புறமேட்டு தான் ஒரு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்னிங் லைவ்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா நிறைய லைக் வந்ததுன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாதவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்டேட்லாம் உடனே நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். இப்ப மார்னிங் சமயம் வந்து ரம்யா ஜெயில இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சமயம் வந்து பார்வதி சாண்ட்ரா தான் பேசுறதுக்காக வராங்க. அப்ப ரம்யா ஜோ ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. சரி, எல்லாருமே நான் தான் ஒஸ்ட்னு சொல்றீங்கல்ல, நான் ஏத்துக்கிறேன். கனியெல்லாம் நீங்க கன்சிடர் கூட பண்ணலையே, கனி மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ கேட்கறாங்க. இது ரிலேட்டடா சாண்ட்ராவும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றதுக்காக போகும்போது கனிலாம் என் மைண்டுக்குள்ள வரதான் செஞ்சாங்க. கனி என் மைண்டுக்குள்ள வந்தாங்க, ஆதிரை என் மைண்டுக்குள்ள வந்தா. ஃபில்டர் பண்ணும்போது வந்து கனி பரவாயில்ல, 2-3 இடத்துல கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சாங்க, அதனால தான் நான் கடைசியில ரம்யாவை சொல்லிட்டேன். ஆனா அதே சமயம் வியானாவை நான் யோசிக்க கூட இல்ல, வியானாவை எப்படி விட்டேன்னு இப்பதான் நான் யோசிக்கிறேன். வியானாவும் அப்படி பார்த்தா பெருசா எதுவும் பண்ண மாதிரியே தெரியல, நான் வியானாவை யோசிக்காம விட்டுட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரம்யா ஜோக்கு கேட்குற மாதிரி தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, சாண்ட்ரா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், ரம்யா ஜோவோட ஆட்டம் டே 1ல இருந்து இப்ப 70 நாள் ஆயிடுச்சா, 70 நாள் வரைக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்கு. ஆனா இதே ஆட்டத்துக்கு 30 நாள் வந்து அன்பு கேங்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. யாரு சபரி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் நம்ம கனி அக்கா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. மீன்ஸ் எப்படி நான் சொல்றேன்னா, கொஞ்சம் ரம்யாவோட பேரை எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தர வரும்போது ரம்யாவோட பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ரம்யாவுக்கு தரலான்னு ஓட்டு போடுவாங்க. ஸோ ரம்யா ஸ்டார்டிங்கும் இதே மாதிரி மொக்கையா தான் கேம் விளையாண்டாங்க, பெருசா எதுவுமே பண்ணல, பிரோஜனமா எதுவுமே பண்ணாம மிச்சர் தான் சாப்பிட்டாங்க. ஆனா அப்போ ஒரு 30 நாள் 40 நாள் கனி டீம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா கனி டீம் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. அதாவது ரம்யா என்ன பண்ணுவாங்கன்னா கனிக்கு ஓட்டு போடுவாங்க, சபரிக்கு ஓட்டு போடுவாங்க, எஃப்ஜேக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்ததுனால அவங்க சைட்ல இருந்து இவங்களுக்கு சில சலுகைலாம் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப அவங்க டீமை விட்டு என்னைக்கு வெளியே வந்தாங்களோ, அவங்க டீமா சேர்ந்து அடிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நான் இப்பயே ஏத்துக்கிறேன், ரம்யா ஒஸ்டானா ஒஸ்ட் தான், ரம்யா சரியா பண்ணலனா சரியா பண்ணலதான், சரியா பண்ணலன்னு சொல்றது ஓகே. ஆனா இதை 40 நாள் இவங்க சொல்லவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப கடைசி 2 வாரம் பாருங்க, எஃப்ஜே ரம்யா, சபரி ரம்யா, கனி ரம்யான்னு சொல்றாங்கல்ல, நல்லா பாத்துக்கோங்க. கடைசி 2 வாரமா இது நடக்குது. 4 வாரமா இது நடந்திருக்கணும். 4 வாரம் ரம்யாவோட பேரை அப்படியே விட்டுட்டு போவாங்க. ரம்யா ரொம்ப புவரா பர்ஃபார்ம் பண்ணும் போதே ரம்யாவோட பேரை சொல்ல மாட்டாங்க, பார்வதி பேரை சொல்லுவாங்க, திவாகர் பேரை சொல்லுவாங்க. அதாவது ஈஸி டார்கெட்டை தான் வைப்பாங்களே தவிர அவங்க டீம்ல இருக்கவங்கள சொல்ல மாட்டாங்க. இப்போ என்னடானா ரம்யாவை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. எல்லா வாட்டியும் ரம்யாவோட பேர் தான் சொல்றாங்க. அதுக்கு காரணம் அவங்க டீமை விட்டு உடச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அது ஒரு காரணமா தான் இருக்கு. ஸோ இதை பத்தி பார்வதி சாண்ட்ரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ வந்து வியானா சுபிக்ஷா கொஞ்சம் தள்ளி உட்காந்து இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க, அப்படியே இதை நடுவில் பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி பசங்க 3 பேர், சபரி, அதுக்கப்புறம் யாரு அமித், இதை தாண்டி வந்து கானா வினோத், 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல ஸ்விம்மிங் ஃபுல்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அமித் சில சர்க்கஸ்லாம் பண்றாருங்க. தலைகீழ நிப்பாங்கல்ல, தண்ணி கடியில தலைகீழ நின்று நடக்கிறாரு, அப்படியே தண்ணியில மூவ்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. பிரச்சனை என்னன்னா அது சின்ன ஸ்விம்மிங் பூல், அவர் கொஞ்சம் சாஞ்சி விழுந்தாருன்னா காலில் அடிபட்டுரும், பார்த்து அப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி வந்து கானா வினோத்தும் அதுக்கப்புறம் வந்து ரம்யா ஜோவும் வந்து மாத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டாங்க. யோ, வயசான காலத்துல நீ எதுக்கியா அப்படி பண்ற, அதாவது வினோத் குளிக்க போனார்ல, வயசாயிடுச்சுல, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அவர் இருக்கார்ல, பாட்டிமா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணாரு. இப்படியே போயிட்டு இருந்தது லைவ்ல. இது எல்லாமே மாறி நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் இருக்கார்ல, ரம்யா ஜோ உங்களோட ஜெயில் காலம் முடிஞ்சிருச்சு, நீங்க வெளியே போலான்னு சொல்லிட்டாரு. பிக் பாஸ், நான் வெளியெல்லாம் போல பிக் பாஸ், இங்கேயே நிம்மதியா இருக்கு, நான் இங்கேயே இருக்கன்ற மாதிரிலாம் ரம்யா ஜோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரம்யா ஜோ வெளியே வந்துட்டாங்க. காலையில இதுதாங்க நடந்தது. அதே மாதிரி வண்டார் குழலி சாங் தான் இன்னைக்கு சாங்கா போட்டிருக்காங்க. எவிக்ஷனுக்கான க்ளூவா கூட இருக்கலாம். இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.